ஹலோ குட்டீஸ்! ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா உங்க எல்லாரையும் இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கூட உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வந்திருக்கேன். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். நம்ம ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்த பத்தி நான் பேச போறேன். நம்ம எல்லாருமே ஒரு பர்த்டேவோ இல்ல ஒரு ஃபெஸ்டிவலோ வருது அப்படின்னா என்ன நினைப்போம்? அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், சூப்பரா நம்ம மேக்கப் போட்டுக்கணும், நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கணும், ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைப்போம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட, கல்யாண வீட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் மத்தியில நம்ம வந்து ஸ்பெஷலா தெரியணும், அழகா தெரியணும்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மள நம்மளே அழகுபடுத்திக்குவோம். அழகான ட்ரெஸ் போட்டுப்போம், அழகான ஆர்னமெண்ட்ஸ் வேர் பண்ணிப்போம். கேர்ள்ஸ்க்கு நெறைய ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு. பாய்ஸ் பெல்ட், ஷூ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம். இல்லையா? ஆனா, இது எல்லாத்தையும் மக்கள் பார்ப்பாங்க, மனுஷங்க பார்ப்பாங்க. ஆனா, தேவன் எத பார்க்குறாங்க தெரியுமா? தேவன் எது அழகா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க தெரியுமா? தேவன் செக் பண்றது நம்மளுடைய இருதயத்த. தேவன் எத பார்க்குறாரு அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்த தான் பார்க்குறாரு. இத பத்தின ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் தேசத்துல ராஜாவே கிடையாது. ராஜா இல்லாத அந்த காலகட்டத்துல எல்லா மக்களும் மத்த ராஜ்யங்கள பார்த்து, எல்லா ராஜ்யத்துக்கும் ஒரு ராஜா இருக்காங்க. எங்கள ஆளுகை செய்றதுக்கும் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு தேவன் கிட்ட அவங்க விண்ணப்பம் பண்ணாங்க. இத போயி ஒரு தீர்க்கதரிசி கிட்ட சொன்னாங்க. அந்த தீர்க்கதரிசி பேரு தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு, "எங்களுக்கு ஒரு ராஜாவ ஏற்படுத்துங்கன்னு" சொல்லி கேட்டாங்க. அப்போ தேவன் வந்து, "பரவால்ல. நான் தான் என்னுடைய மக்கள் ஆட்சி பண்ணணும்னு நெனச்சேன். அவங்க ஆசைப்படுற மாரி அவங்களுக்கு ஒரு ராஜாவ ஏற்படுத்திர்றேன்னு" சொல்லி ஒரு ராஜாவ ஏற்படுத்தினாரு. அந்த ராஜா பேரு தான் சவுல். இந்த ராஜா ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கும்போது, இவரும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சில காரியத்த செஞ்சாரு. நெறைய தப்பு பண்ணாங்க. ஒரு சில தப்பு தேவனுக்கு பிடிக்காத தப்பு பண்ணதுனால, தேவன் வந்து இந்த சவுல் இனிமே ராஜாவா இருக்க போறதில்ல. இவர விட பெஸ்ட்டான, சூப்பரான ஒரு ராஜாவ நான் தேர்வு செய்ய போறேன். அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவனுடைய விண்ணப்பத்துக்காக தேவன் வந்து என்ன சொல்லப் போறாரு? யார ராஜாவாக்க போறாரு? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தேவன் சொன்னாங்க, "நீ வந்து ஈசாய் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட வீட்டுக்கு போ. அவருக்கு நெறைய பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தர தான் நான் ராஜாவா தெரிந்து கொள்ளப் போறேன்" அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னாங்க. இத பார்த்த உடனே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி, "ஐயோ! நான் போய் ராஜாவா ஒருத்தர அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா, இந்த சவுல் ஏற்கனவே ராஜாவா இருக்காரே! அவர் என்ன கொன்னு போட்டுருவாரே!" அப்படின்னு சொல்லி இந்த ஈசாய் பயப்பட்டாரு. ஆனா தேவன் சொன்னாங்க, "நீ பயப்படாத. நீ ஒரு காளைய எடுத்துட்டு போ. இந்த காளைய நான் பலி செலுத்தப் போறேன். அதனால உங்க எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண போறேன், இந்த காளைய பலி செலுத்தி உங்க எல்லாத்துக்கும் விருந்து பண்ண போறேன். ஒரு பெரிய ஃபீஸ்ட் வைக்க போறேன். என்னோட ஃபீஸ்ட்ல எல்லாரும் வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லி கூப்பிடு. அப்படி கூப்பிடும்போது, ஈசாயையும் நீ கூப்பிடு. ஈசாயுடைய பசங்களையும் கூப்பிடு. இவங்க எல்லாரும் இந்த விருந்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கள அவங்களே சுத்திகரிச்சுக்கிட்டு, நம்ம யூத முறைமைப்படி சுத்திகரிச்சுக்கிட்டு வரணும்னு சொல்லி சொல்லு. எல்லாரையும் அந்த ஃபீஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. இது நல்ல ஐடியாவா இருந்தது. தேவன் சொன்ன மாதிரியே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணாரு. பண்ணிட்டு அதே மாரி ஈசாயையும் அந்த விருந்துக்கு அழைச்சிருந்தாரு. அவருடைய பசங்களையும் அழைச்சிருந்தாரு. ஈசாய் வந்து அந்த விருந்துக்கு வரும்போது, அ ஈசாய் கிட்ட சாமுவேல் வந்து, உங்களுடைய பசங்கள எனக்கு காட்டுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லும்போது, இந்த ஈசாய் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய மூத்த மகனான ஏலியாப் அப்படிங்கிறவர காமிச்சாரு. இவர் வந்து எப்படி இருந்தாருன்னா, நல்ல ஒரு சோல்ஜர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த மாரி பயங்கர ஃபிட்டா இருந்தாரு. இவர பார்த்தோனே, இவருக்கு ராஜாவாகறக்கான தகுதி இருக்கு. இவர் தான் ராஜாவா இருப்பாரு அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி நெனச்சாரு. அப்போ தேவன் என்ன சொன்னாங்க தெரியுமா? மனுஷங்க பார்க்குற மாரி நான் பார்க்க மாட்டேன்ப்பா. அந்த சூப்பரான ஜிம் பாடி இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் எத பார்க்குறேன்னா, இருதயத்த பார்க்குறேன். மனுஷங்களுடைய இருதயத்த தான் நான் பார்க்குறேன்.
மனுஷங்க பார்க்குற மாரி நான் முகத்த பார்க்க மாட்டேன். எவ்ளோ மேக்கப் போட்டோ, நீங்க வந்து அழகா இருக்கிறத நான் பார்க்க மாட்டேன். உங்களோட ஹார்ட் எப்படி இருக்குன்றத தான் நான் பார்ப்பேன்." அப்படின்னு சொன்ன உடனே இவரு, "ஓ! அப்ப இவரு ராஜா இல்லையா? எலியாப் ராஜா இல்லையா? சரி உங்களுக்கு வேற பையன் இருந்தா வர சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது அடுத்து அபினதாப்ன்றவர கூட்டிட்டு வந்தாங்க. இவரும் நல்லா ஃபிட்டா இருந்தாரு. ஏன்னா, இவங்கெல்லாம் சவுலுடைய ஆர்மில வேலை செஞ்ச ஆர்மில ராணுவத்துல வேலை கூட இவங்க செஞ்சிருக்காங்க. அப்ப எவ்ளோ ஃபிட்டா இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து அபினதாபும் இல்லன்னு சொன்ன உடனே அடுத்து சம்மா அப்படிங்கிற அவருடைய மகன சொல்றாங்க. அவரும் இல்ல அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லிடுறாரு. இதே மாதிரி ஈசாய் வந்து அவருடைய 7 பசங்களையும் அந்த விருந்துக்கு அழைச்சிருந்தாங்க இல்லையா? 7 பசங்களையும் காமிச்சுட்டாங்க. இவங்க இல்ல, இவங்க இல்லன்னு ஒவ்வொருத்தரையா தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இத பார்த்த உடனே, ஐயோ! இந்த 7 பேருமே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த ஈசாய பார்த்து கேட்டாரு. "உனக்கு இவ்ளோ பசங்க தான் இருக்காங்களாப்பா? 7 பசங்க தான் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் யோசிச்சுட்டு சொல்றாரு. "இல்ல, எனக்கு இன்னொரு பையன் இருக்கான். கடைசி பையன் 8வது பையன். அவன் ஆடு மேய்க்கிறக்கு போயிருக்கான்." அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர விருந்துக்கு கூப்பிடவே இல்லையா ஈசாய்? ஏன்? அவர ஆடு மேய்க்கிறக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவன் சின்ன பையன். அவனுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம். இல்லையா? அந்த தாவீதுங்கிறவரு என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆடு மேய்க்கும்போது, அவருக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர்கிட்ட சுரமண்டலம் இருக்கும். அந்த சுரமண்டலத்த வச்சு தேவன துதிச்சு பாட்டு பாடிட்டே இருப்பாரு. அவரு நெறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு. காட அவரு ரொம்ப லவ் பண்ணாரு. உங்களுக்கு தெரியுமா? தேவனே சொல்லியிருக்காங்க, "தாவீது என்னோட இருதயத்துக்கு ஏற்றவன்னு" சொல்லி. காடோட ஹார்ட்டுக்கே பிடிச்ச ஒரு மனுஷன் அப்படின்னா, அப்புறம் அவர் எவ்ளோ நல்லவரா இருந்திருக்கணும். அவருடைய இருதயம் எவ்ளோ சுத்தமுள்ள இருதயமா இருந்திருக்கணும். தேவன் சொன்ன மாதிரி யாருடைய முகத்தையும் தேவன் பார்க்கறதில்ல. அவங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப பியூரா இருக்கா? உண்மையா இருக்காங்களா? அப்படிங்கிறத தான் தேவன் பார்க்குறாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுக்கு எது முக்கியம்னு சொல்லிட்டு? நம்மளோட ஹார்ட்ல கூட நெறைய அசுத்தமான காரியங்கள் இருக்கு. இல்லையா? இன்னைக்கு காலகட்டத்துல நம்மளோட இருதயத்துல என்னென்னலாம் இருக்கு? மேக்ஸிமம் நம்ம எல்லாரும் அதிகமா ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்றோம். டிவி பார்க்கறத விரும்புறோம். மொபைல் ஃபோன், டிவி இதெல்லாமே பைபிள்ல களியாட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. களியாட்டுகள்னா என்டர்டெயின்மென்ட். இதுக்கு தான் நம்ம அதிகமா இடம் கொடுக்குறோம். ஆனா, இது நம்மள நெறைய நேரத்துல பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுது. தவறான நெறைய விஷயங்கள காமிச்சு குடுத்துருதுன்றத நம்ம மறந்துறக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம நெறைய டாய்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். நெறைய டாய்ஸ் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுறோம். இல்லையா? நம்மளுடைய இருதயத்துல பொருளாசை இருக்கு. நெறைய பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நெறையாவே இருக்கு. இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய பொறாமை இருக்கு. யாராவது ஒருத்தர் நம்மள விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நம்மள விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அத குறிச்ச பொறாமை குணங்கள் நெறைய இருக்கு. இதெல்லாம் எங்கருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது? எல்லாமே நெறையா இந்த மாரி மொபைல் ஃபோன்ஸ் பார்க்கறதுனால, அதுக்கப்புறமா நம்மள விட யாருமே நல்லா பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களால தான் வருது. நெறைய நேரத்துல நெறைய பீப்பிள நம்ம என்ன பண்றோம்? ஏமாத்துறோம். அதுக்கப்புறமா நம்மளுக்குள்ள நெறைய பெருமை இருக்கு. நான் தான் பெஸ்ட். என்னால தான் எல்லா விஷயமும் பெஸ்ட்டா பண்ண முடியும்னு சொல்லிட்டு பொறாமை நெறையா இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம நெறைய பகை இருக்கு நம்மளுக்குள்ள. சண்டைகள், விரோதங்கள் மத்தவங்கள பார்த்து நம்ம என்ன பண்றோம்? பகைக்கிறோம். இவங்க பாரு எவ்ளோ இதுல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. நல்ல ஸ்டடீஸ் மேத் பாரு எவ்ளோ சூப்பரா போடுறாங்க. என்னால மேத் ஈக்குவேஷன் இப்படியெல்லாம் சால்வ் பண்ண முடியல. அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? பொறாமப்படுறோம். மத்தவங்க மேல பகை வச்சுக்கிறோம். நம்ம சின்ன சின்ன தப்புன்னு நெனைக்கிற விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய தப்புல நம்மள கொண்டு போய் விட்டுரும். அம்மா, அப்பாக்கு கீழ்ப்படியறது கிடையாது. ஏன்னா, அம்மா, அப்பாவ விட எனக்கு பெட்டரா தெரியும். அம்மா, அப்பாக்குலாம் என்ன தெரியும்? அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள நெறைய எண்ணங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா அம்மா, அப்பாக்கு மரியாதை குடுக்குறதில்ல. நெறைய அம்மா, அப்பாவ எதிர்த்து பேசுறோம். இப்படி நெறைய அசுத்தமான காரியங்கள் நம்மளுடைய இருதயத்துல நிறைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா வந்து கண்களின் இச்சை. கண்ல நம்ம பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். சூப்பர் சூப்பரான பைக்கு, கே ட்ராமா எத்தன பேர் பார்க்குறீங்க? எத்தன டீனேஜ் குழந்தைங்க கே ட்ராமா பார்க்குறீங்க? அதுல இருக்கிறதெல்லாம் தான் ரியல் லைஃப். நம்ம லைஃப்பும் அவ்ளோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தவறான காரியங்கள பார்த்து, தவறான விஷயங்கள இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, நம்மளுடைய இருதயத்த இப்படி அசுத்தப்படுத்தி வச்சுக்கிறோம். இது எல்லாம் தான் நம்மளுடைய இருதயத்துல நிறைஞ்சு இருக்கு.
ஆனா தேவன் நம்மளுடைய இருதயத்தை பார்த்தாங்கன்னா, நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இவ்ளோ அசிங்கமான காரியங்கள், கீழ்ப்படியாமை, சண்டை, பகை, பொருளாசை, கண்களின் இச்சை இதெல்லாம் தான் நிறைஞ்சிருக்கு. ஆனா இதெல்லாம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவங்களா நம்ம இருக்க முடியுமா? தாவீது மாதிரி நம்ம இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. தேவன் நம்மளுடைய இருதயத்துல என்ன இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க தெரியுமா? நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இடம் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க. உங்க இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தா, எது சரியானது, எது தவறானதுன்னு சொல்லி நம்மளுக்கு தேவன் போதிச்சு நடத்துவாங்க. நம்மளோட ஹார்ட் முழுசையும் தேவனுக்கு மட்டும் கொடுக்கணும். அப்போ தேவன் வந்து எது சரியானது, எது தவறானதுன்னு போதிச்சு நடத்துவாங்க. அப்போ தேவன் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா, இந்த அசுத்தங்கள் எல்லாமே நம்மளுடைய இருதயத்த விட்டு போயிடும். பகை இருக்காது, பொறாமை இருக்காது. ஏன்னா தேவன் சரியானத நம்மளுக்கு போதிச்சு நடத்துவாங்க. நம்மளுடைய இருதயத்துல என்ன இருக்கும் தெரியுமா? ஆவியின் கனிகளான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் இவை எல்லாமே இருக்கும். இச்சையடக்கம்னா என்ன? டெம்ப்டேஷன ஓவர் கம் பண்றது. அதுக்கான ஸ்ட்ரென்த்த தேவன் தான் நமக்கு குடுக்க முடியும். ஸோ, நம்மளுடைய இருதயத்துல என்ன அசுத்தம் இருக்குன்னு சொல்லி, நம்ம காட் கிட்ட ப்ரே பண்ணி கேட்டுட்டு, அந்த அசுத்தங்கள்லாம் நீங்கி, நம்ம தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைங்களா வாழணும். தேவன் நம்மள விரும்புற மாதிரி, எப்படி டேவிட் இஸ் அ மேன் ஆஃப் மை ஓன் ஹார்ட்ன்னு தேவன் சொன்னாங்களோ, அந்த மாதிரி உங்களோட பேர சொல்லி, இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிறதுக்கு தேவன் தான் நமக்கு உதவி செய்யணும். ஒரு குட்டி பிரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையில் நாங்கள் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவி செஞ்சீங்க. எங்களுடைய இருதயத்தில் அநேக தவறான காரியங்கள் இருக்குது. பொறாமைகள், பெருமைகள், செல்ஃபோன் அடிக்ஷன், அப்பா எங்களுடைய கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பிடிவாதங்கள், முரட்டாட்டங்கள், இன்னும் ஏராளமான அசுத்தமான காரியங்கள் இருக்குது. இந்த நாளில் எங்களுடைய இருதயத்தை நீங்கள் சுத்தப்படுத்துங்க. எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வந்து வாசம் பண்ணுவதற்கு எங்களுடைய இருதயத்தை ஏற்றதாய் மாற்றுங்க. நீங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருக்கணும். நீங்கள் தான் எங்களுக்கு சரியானதை போதித்து நடத்தணும். உங்களுக்கு பிரியமுள்ள வழிகளில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இந்த எல்லா தீமையான காரியங்களுக்கும் அவங்கள விலக்கி தகப்பனே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற்றுங்க. அப்படி நீர் செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கான மெமரி வேர்ஸும் நம்ம பார்த்துடலாம். எல்லாரும் இந்த மெமரி வேர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த வசனத்தை எல்லாரும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காட் பிளஸ் யூ.